வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? சாப்பிடும் முறை. அதாவது நம்ம டெய்லி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எதுக்காக? நிம்மதியாக சாப்பிட்றதுக்காக. ஆனால் நம்ம சாப்பிட்றப்ப நிம்மதியாக சாப்பிட்றோமா? இல்லை. ஏதோ அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணுறப்ப எவ்வளவு அவசரமாக சாப்பிடுவோம். அந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டு அப்படியே சரையில் எந்திரிச்சு போகிறோம். ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே தவறு. இது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மென்று தின்றவன் நின்று வாழ்வான், நொறுங்க தின்றால் 100 வயது. இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் இல்லை, நம்ம வாழ்வியல் நெறிமுறைக்கான வார்த்தைகள் அதெல்லாம். அதாவது நம்ம வாயில் உற்பத்தி ஆகிற உமிழ்நீருக்கு மட்டுமே உணவை நல்ல ஜீரணிக்கிற சக்தி இருக்குது. அதனால் நம்ம உணவை வாயில் எடுத்த உடனே நல்ல மென்று அது ஒரு திரவ நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமே நம்ம உணவு குழாய்க்குள்ளே அனுப்பணும். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நமக்கு செரிமான பிரச்சனையும் இருக்காது. நல்ல சத்துக்கள்லாம் ரொம்ப ஈஸியாக உறிஞ்சப்படும். இந்த மாதிரி நல்ல மென்று சாப்பிட்றவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. அதாவது தைராய்டு, சுகர், இந்த மாதிரி ஒரு 100க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு மலச்சிக்கல் தான் மெயினான காரணம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி நம்ம நல்ல மென்று சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாமா? அதாவது மென்று சாப்பிட்டோன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு திணறோம் இல்லையா, அதை தவிர்க்கலாம். அப்புறம் 2வது, மென்று சாப்பிட்றப்ப நமக்கு குறைச்ச அளவு சாப்பிட்றப்பவே நல்ல வயிறு நிறைஞ்சிரும். இதனால் எடையும் ரொம்ப அதிகரிக்காது. அடுத்து எளிதில் ஜீரணமாகும், செரிமான பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் நல்ல மென்று நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு கேஸ் எல்லாம் சுற்றிக்காமல் வயிறு உப்புசமாகுது இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் வயிறு நல்ல கிளியராக இருக்கும். அதாவது சமயத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி திணறிக்கிட்டு இருப்பாங்க, ஏப்பம் விட முடியாமல் இருப்பாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது மென்று சாப்பிட்றவங்களுக்கு. அப்புறம் நல்லா மென்று சாப்பிட்றப்ப தான் அந்த உணவோட சுவையே நல்லா தெரியும். அப்புறம் நல்லா மென்று சாப்பிடும்போது செரிமானத்துக்கு ரொம்பவும் தேவையான ஹார்மோன்கள் லிப்டின், கிரைலின் இதெல்லாம் நல்லா சுரக்கிறதுனால நமக்கு செரிமானம் எளிதாகுது. அப்புறம் உடல் எடை நல்ல கோப்பில் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலே பாதி நோய்கள் வராது. அதாவது நம்ம சாப்பிடும் உணவு, அது உண்ணும் முறை, உடல் எடை இதெல்லாம் ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்குது. அதனால் இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் சாப்பிட்றப்ப நல்லா அமைதியாக உட்காந்து ஒரு தெளிவான மனநிலையில், அதாவது ஒரு மாதிரி கோபம், படபடப்பு இந்த மாதிரி நேரத்தில் சாப்பிடாம மனசை நல்லா அமைதியாக வச்சுட்டு, அந்த காலத்தில் சாப்பிட்றப்பெல்லாம் பாருங்கள், போய் சாமி முன்னாடி நின்று ஒரு நிமிஷம் நின்று விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக நின்றுட்டு சாப்பிட உட்காருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி அமைதியான மனநிலையில் உட்காந்து நல்லா மென்று அமர சாப்பிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லாவே மேம்படும். இதை கடைப்பிடிச்சு பாருங்களேன். ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள்.